நீ எங்க இப்ப நான் முதலமைச்சராக இருந்தேன்னு அவர் சொல்லியிருப்பேன், நீ அப்படியே போப்பான்னு இருக்கும். இப்ப பேசுறீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது அதை மீறுகிறோம் இது பண்றோம்னு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள் அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர். யார் முதல்ல பேரு? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? அது எப்படி? அது நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க எம்ஜிஆர் ஐயா காலத்துல ஒரு பக்தவச்சலம்னு ஒருத்தர் நம்ம கோலாறுல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. பதவி எடுக்க போகும்போது கன்னடத்துல உறுதிமொழி எடுன்னு ஏற்க விடல. அவர் வெளியில ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைக்கும் போது, பக்தவச்சலம் நீ தமிழ்ல எடுத்தா எடு, இல்லைன்னா பதவியை நீ எடுக்க வேணாம், அந்த பதவியே வேணாம், வெளியில வந்துருன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப பதவி ஏற்க விடல. மகாராஷ்டிரால உறுதிமொழி நீங்க இந்தியில எடுத்துருங்க பார்ப்போம். ஒன் போலதான் இருக்கும், இந்தியும் மராட்டியமும் ஒன்னு போலதான் இருக்கும், எடுத்துருங்க பார்ப்போம். அமிதாப் பச்சனும் அவர் மனைவியும் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் இந்தியில பேசிட்டாங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? படமே ஓடாதுங்கிற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அந்த பற்று எங்களுக்கு இருந்தா பாசிசமா எப்படி வருது? இதெல்லாம் அறமே இல்லை, ஒரு அறமே இல்லை. போடவே இல்லை, இந்திய பாட்டை போடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க, அது ஒரு அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, அது அதுக்கு பேசலாம். போடுவாங்கல்ல, முதல்ல எங்க நாடு, எங்க மாநிலம், எங்க மண்ணின் நாங்க தமிழர்கள், எங்க பாட்டை போட்டுட்டு தானே உங்க பாட்டை போட முடியும். எடுத்தோன்னே இதை போடு அப்புறம் அதை போடுன்னா என்ன? நாங்க ரெண்டாம் தர மக்களா என்ன? அது எந்த மொழி? வங்க மொழி. வங்க மொழி எப்போ வந்தது? நாங்க எப்போ? இந்தியில பேசுங்கிறீங்க, வங்கத்துல பாடுங்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க உலகத்திலே முதன்மையான மொழி தமிழ்னு பேசுறீங்க. உங்க பிரதமரே பேசுறாரு, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க. எங்க மொழிதான் தொன்மையான மொழின்னு உங்களுக்குன்னு தெரியுது. உலகம் பூரா தமிழ் படிக்க பேராரும் கொண்டு வர்றாங்கன்னு நான் பேசல, நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடியே பேசுறாங்க. அப்படிப்பட்ட மொழிக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன?